ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா அந்த சீப்பும் ப்ரஷ்ஷை தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தினமும் யூஸ் பண்ணுறத ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் ஆதாச்சு நம்ம சுடு தண்ணி ஊற்றியோ க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து சீப்பு தாங்க. இந்த சீப்பு என்னென்னா தினமும் யூஸ் பண்ணுறதுனால பொடியும் எண்ணெயும் டேண்ட்ரஃபெல்லாம் இருக்கும். இதையும் கூடி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. வாங்க க்ளீனிங் தான். பழைய ப்ரஷ் எடுத்துருக்குங்க. கொஞ்சம் லிக்விட் ஊற்றிக்கிட்டேன். லிக்விடும் ஷாம்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. நம்ம இந்த ப்ரஷ்ஷை வச்சு கிளம்பும்போது அந்த இடையில இருக்கிற அழுக்கெல்லாம் எண்ணெய் பசெல்லாம் வந்துடுங்க. நல்லா க்ளீன் ஆகிடுச்சிங்க. அடுத்து பெயின் வர சீப்பு தாங்க இது. இதுவும் பல்லு அடியில் இது தாங்க அடுத்தடுத்து நெருக்கமாக இருக்குது. இதையும் கழுவிக்கிட்டு இது ஆண்கள் சீவிர சீப்புங்க. இதுக்கும் கொஞ்சம் லிக்விட் ஊற்றி அப்படி 2 தேய் இப்படி 2 தேய் நல்லா தேய்ச்சி எடுத்தால் இடையிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடுங்க. அப்புறம் கழுவுனா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு இல்லைங்களா? உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நாங்கள் இது ஒரு ஆளுக்கு ஒரு சீப்பு தாங்க யூஸ் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிருக்காங்க. சுடு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் விட்டு எடுத்தால் கொஞ்சமாக ஷாம்புட்ருக்காங்க இதில். அடுத்து ப்ரஷ் தாங்க. இந்த ப்ரஷ்ஷை நம்ம தினமும் யூஸ் பண்ணுறத ஒரு டைம் சுடு தண்ணியில் போட்டு எடுக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் சுடு தண்ணியில் சமையல் சோடா தாங்க போட்டிருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுங்க ப்ரஷ்ஷு. அப்படியே உருட்டும் அது. அடுத்து என் காலில் இருக்கிற செயின் தாங்க இது. இதையும் கூடிய கழுவிக்கலாம். 6 மாதத்துக்கு வெளியாகிடுச்சு கழுவி. இன்றைக்கி கழுவலாம். இது சமையல் சோடா, சமையல் புளி தாங்க இது. இது 1/2 மணி நேரம் நம்ம கரைச்சி வச்சு ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் எடுத்து கழுவிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷில் தாங்க இதுவும் கழுவலாம். கழுவுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு கழுவுறதுனால இந்த அழுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும். நான் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இது 6 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம இது மாதிரி கழுவி போடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ விற்கிற விலைக்கு நம்ம சைன் எடுத்து போடுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. மேலேயும் கீழேயும் திருப்பி நல்லா தேய்ச்சி கழுவுனா சூப்பரான பளிச்சுன்னு ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் கழுவி உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.